விளாத்திக்குள மாணவி கொலை குற்றவாளிக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி எஸ்பி மதன் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி கொல்லப்பட்டுள்ளார் என்றும் கொலை நடந்த இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை கைது செய்துள்ளதாகவும் கூறினார். 2574 நண்பர்களுக்கான கால் ஹிஸ்டரி பெற்று ஆய்வு செய்தோம் எனவும் அப்பகுதியில் குற்றப்பின்னணியில் உள்ள 461 பேரிடம் விசாரணை செய்து அவர்களுக்கு இதில் தொடர்பில்லை என்பதை உறுதி செய்ததுடன் கிராமத்தில் உள்ள 800 ஆண்களிடமும் தனியாக விசாரணை நடத்துவோம் எனவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபரிடம் ரத்த மாதிரி எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை நடத்த ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிபிக் லைன்ஸ்ல தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், டாக் ஸ்குவாடு, ஃபோரன்சிக் சயின்டிபிக் டீம் இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியா வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேடுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியா டீம்ஸ். இது மட்டும் இல்லாம எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபெண்டர்ஸ், ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபெண்டர்ஸ், இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் மட்டும் இல்லாம வேற குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்க ஊர்களா இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியா இருக்கட்டும், இருந்த நபர்கள பார்க்கறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்ககிட்ட போய் ஒரு இன்டராக்ஷன் பண்றதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்க சுத்தியே பாத்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கு. வேடநத்த கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட், அந்த 800 நபர் ஆண்கள்ல அதை விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் இதை பண்ணிருக்க கூடாது, அதுல சந்தேகத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்றத தனியா அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவே கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ், கன்விக்டட் அஃபெண்டர்ஸ் ஒரு 461 கிரிமினல்ஸை டைரக்டாவும் சரி, டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாவும் சரி இந்த வழக்கம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்கள்ல அவங்களுடைய கேரக்டர், இந்த கிராம மக்கள் கொடுக்குற எவிடன்ஸ், விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம பண்ண அந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனாலதான் நம்ம இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ் நேரடியா போய் விசாரிச்சது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம்.